ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னா ஆகவே ஆகாது. அப்படின்னு என்னப்பா தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஆகாது அப்படின்னு சொன்னா எப்படி நாங்க நம்புறது? வாங்கின டிக்கெட் எல்லாம் என்ன பண்றது? காசை திருப்பி கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, யூஎஸ் சான்றிதழ் கொடுத்துரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருச்சு. அப்படி இருந்து ஆகாதுன்னு ஏன் சொல்ற? எதுக்கு சொல்ற அப்படின்னா, உடனே தீர்ப்பு கொடுத்த அடுத்த செகண்டே தணிக்கை குழு என்ன பண்ணிட்டாங்கன்னா மேல் அப்பீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன, இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற சூழ்நிலை இருந்துட்டே இருந்தது. ஏன்னா தணிக்கை குழு என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ் கொடுத்துட்டாலும் 5 பேர் கொண்ட குழுல ஒருத்தர் மட்டும் முரண்டு பிடிக்கிறாரு. இல்ல, எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இல்ல இந்த படத்துக்கு நீங்க கொடுக்க கூடாது, படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, உயர் நீதிமன்றத்துல புகார் மனுவா என்ன பண்றாரு, கேஸ் போடுறாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ், அதாவது ராணுவ ரகசிய அந்த சிம்பிள்லாம் வந்து சொல்றாங்க, காட்டி இருக்காங்க. அது இல்லாம மத உணர்வுகளை தூண்டுற விதமா இந்த காட்சிகளா இருக்கு. ஒரு சில காட்சிகளை நீக்குனா தாராளமா நாங்க கொடுக்கிறோம், கொடுக்க மாட்டோம்ல நாங்க சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் படக்குழு இதுக்கு வந்து சம்மதிச்சுதா சம்மதிக்கலையா அப்படின்ற கதையை விட்டுட்டு இந்த விவகாரத்தை படக்குழு எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, எங்க 500 கோடி போட்டு நாங்க படம் எடுத்திருக்கோம், நாங்க 9ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லிட்டோம், டிக்கெட் எல்லாம் விற்பனை பண்ணிட்டோம், இப்போ வந்து நீங்க படம் ரிலீஸ் இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க என்னங்க பண்றது, நாங்க போட்ட பணம் எல்லாம் என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு தரப்புல வாதாடி இருக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க நீங்க 500 கோடி போட்டு படம் எடுத்துட்டீங்க அப்படின்றதுக்காக நாங்க வந்து எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை விட்டு கொடுக்க முடியாது, எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. படக்குழு இவங்க சம்மதிச்சாலும் ஒருத்தர் மட்டும் சம்மதிக்கல, அதனால இது மறு ஆய்வுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம இங்க என்ன குழப்பம் நீடிக்குது அப்படின்னா, விஜய போட்டு தாக்கணும் அப்படின்னு பாஜக நினைச்சதா இல்லையா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா விஜய் அவர்கள் யூஸ் பண்ற டைலாக், ட்ரைலர்ல அவர் யூஸ் பண்ண டைலாக் எல்லாம் ஒரு வகையில பாஜகவுக்கு கோவப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சிலர் கருத்துகள் சொல்றாங்க. நான் சொல்லல, கருத்துகள் வெளியில பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்னா விஜய்க்காக தாங்க, வேற யாருக்காக எல்லாம் கிடையாது. ஏற்கனவே தலைவா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணும்போது இங்க இருக்கிற அதிமுக அப்ப ஜெயலலிதா சிஎம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தோமோ அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கையை கட்டி கெஞ்சினாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் அந்த அம்மா போனா போதுன்னு, சரி ஓகே இந்த அளவுக்கு வந்து கெஞ்சுறாரு கையை கட்டி, அதனால ரிலீஸ் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதிமுக அந்த காலகட்டத்துல தலைவா அப்படின்ற படத்துக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்றது வரலாறு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஜனநாயகன் படத்துக்கு திமுக தான். திமுக ஏன்பா தடை பண்ணுது? இதுக்கு திமுகவுக்கு சம்பந்தமே கிடையாதுயா. தணிக்கை குழு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வருது. இங்க இருக்கிறவங்க எப்படி நீங்க வந்து திமுக தான் கார்னர் பண்ணுதுன்னு சொல்ல முடியும்? இவ்வளவு நடந்தது இல்ல. அதாவது தணிக்கை குழு சென்சார் போர்டு இவ்வளவு பண்ணிருக்கு. இந்த சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. ஒருத்தர் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், புஷி ஆனந்த், அருண்ராஜ், யாருன்னா ஒருத்தர் இதை எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பீங்க? பாஜக உங்களுக்காக வெளியில இருக்கிறவங்க எல்லாம் குரல் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் வரிஞ்சு கட்டின்னு வருது, பாஜக அநீதி இழைக்க கூடாதுன்னு. சக நடிகர்கள் வரிஞ்சு கட்டின்னு வராங்க, பாஜக விமர்சிக்கிறாங்க. ஆனா விஜய் மட்டும், நான் பாஜக விமர்சிக்கவே மாட்டேன்னு வாயை மூடிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ரூம்ல உட்காந்து இருப்பேன், ஒரு கண்டன அறிக்கை கூட விட மாட்டேன். நான் மட்டும் இல்ல, என்னுடைய வானரங்க படம் இருக்குல்ல, அவங்க கூட யாருமே பாஜக பத்தி பேச மாட்டாங்க. இதுவே திமுக பண்ணி சும்மா இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு இமேஜினேஷன், இப்போ இந்த ஜனநாயகன் பட ரிலீஸுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க, என்னென்ன பண்ணிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இத இந்த டிவிக்கேல இருக்கிற அந்த சிண்டு வறண்ட தற்கூரி கூட்டம் கூட எந்த அளவுக்கு பேசி இருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம வந்து கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க முடியாது. ஆதவர்ஜனால இருக்கிற இடமே தெரியல. செங்கோட்டையன், புஷி ஆனந்த், நிர்மல் குமார்ல எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப உங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆகாம இருக்குது, பாஜக இந்த அளவுக்கு கடுமையா வந்து நெருக்கடி கொடுக்குது. ஒருத்தர் வந்து வெளியே குரல் கொடுங்க, ஏன்னா யாருமே கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா இவங்களால பாஜக பார்த்து பயம். குரல் கொடுத்துட்டான்னு வச்சீங்க பீஸ புடிங்கிருவாங்க, விஜய் பீஸ புடிங்கிருவாங்க. அதனால தான் யாருமே குரல் கொடுக்க. ஜனநாயகன் படத்தோட ஜனநாயகனை வாயை திறக்கலையா அப்படின்னு
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட செயலாளர் சொல்லிட்டாரு. ஆனா இங்க இருக்கிற விஜய் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறேன். ஏன் பாஜக பார்த்து உங்களுக்கு அவ்வளவு பயம்? ஏன் பாஜக பார்த்து நீங்க ஒரு குரல் கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஃபீஸ் பிடிக்கணும்? ஏற்கனவே 12ஆம் தேதி நான் இன்னும் 3 நாள்ல வந்து நான் பண்ண டெல்லிக்கு போகணும். விஜய் செம்மையா நெருக்கடி கொடுக்குறாங்க. பாஜக எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ இப்பதான் அவர் ரியலான அரசியலை பார்த்திருக்கிறார் விஜய் அவர்கள். நீங்க திமுக மேடைக்கு மேடை ஏறி திமுக தான் விமர்சிப்பேன், திமுக தான் எங்களுக்கு இதுவு அப்படி இப்படின்னு சொல்லிருந்தீங்க. பாஜக நீங்க தொட்டு கூட பார்க்கல, ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல. ஆனா எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் நீங்க வாயை திறந்தீங்கன்னா எப்படி எல்லாம் நெருக்கடி கொடுப்பாங்க. இததான் விஜய் அவர்கள் கத்துக்கொள்ளணும். விஜய் மட்டும் இல்ல, இதே ஆதவ் அர்ஜுனா என்னென்ன பேச்சு பேசுனீங்க பொதுக்குழு கூட்டத்துல, எப்படியெல்லாம் பேசுனீங்க? முதல்வரை ஒண்டி கொண்டி வா அப்படின்லாம் கூப்பிட்டீங்களே, இப்ப நீங்க பாஜக கூப்பிட வேண்டியது தானே? எங்க தலைவரை சீண்டி பார்க்காதீங்க, மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே கூப்பிட வேண்டியது தானே? ஒண்டி கொண்டி வாங்கன்னு கூப்பிட வேண்டியது தானே? ஏன் பயமா? ஆதவ் அர்ஜுனாக்கு பயமா? புஷி ஆனந்தத்துக்கு பயமா? சிடி நிர்மல்குமாருக்கு பயமா? அருண்ராஜுக்கு பயமா? செங்கோட்டையன் பயமா? யாருக்கு என்னங்க? உங்க படம், உங்க தலைவருடைய படம். அநீதி இழைக்கிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, தடை இல்லாம பண்றாங்க. வரிஞ்சு கட்டின வீதிக்கு வந்திருக்க வேண்டாம். போறாரு புஷி ஆனந்த், கோயில்ல போயிட்டு போஸ்டரை வச்சு பூஜை பண்றாரு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகணும், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கோயில்ல போயிட்டு பூஜை பண்றாரு. இதுதான் இவங்களுடைய இதுவா இருக்கு. ஒரு துணிஞ்சி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க, அரசியல் பண்றீங்க. ஒரு துணிஞ்சி ஒன்றிய அரச பாஜக அரசை எதிர்த்து கேட்க முடியாம ஒரு கையாளாத கட்சி தலைவரா தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. கூட இருக்கிற மற்றவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் வெட்ட வெளிச்சமா போட்டு காமிக்குது. இதுதான் விஜய் பண்ற அரசியல். இதுவே திமுக பண்ணியிருந்தா, இதோ கரூர்ல சம்பவம் நடந்தோன்னு விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டார். சிஎம் சார், நான் வந்து இங்கதான் இருக்கிறேன், என் மேல கைய வைங்க, எங்க தொண்டர்கள் மேல கைய வைக்காதீங்க. என்னென்ன டைலாக் விட்டீங்க இப்போ விடுங்களேன், ஒரு டைலாக் விடுங்களேன். என்னென்ன டைலாக் விட்டீங்க அப்ப? இப்போ ஒரு டைலாக் பாஜக கண்டிச்சு, சென்சார் போர்டை கண்டிச்சு ஒரு டைலாக் வெளியிடுங்களேன். பிளாக்ல டிக்கெட் 1000 கணக்குல 2000 கணக்குல 3000 கணக்குல வாங்கி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அவங்களுடைய கூக்குரல்லாம் உங்களுக்கு கேட்கவே இல்ல. என் படத்தை நம்பி என் படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு பிளாக்ல 5000 ரூபாய் 10,000 சொல்லி டிக்கெட் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆதரவா குரல் கொடுக்க தெரியல. நீங்களா ஒரு தலைவரா அப்படின்னு கேள்வி கேட்க தெரியல. ஒரு வீடியோ விட்டீங்களா? ஒரு வார்த்தை பாஜக கண்டன அறிக்கை விட்டீங்களாங்க? நீங்க நேரடியா வந்து பேச தேவையில்ல, வீடியோ விட தேவையில்ல. ஒரு லெட்டர்ல கண்டன அறிக்கை விட்டீங்களா? சென்சார் போர்டு எதிர்த்து கண்டன அறிக்கை விட்டீங்களா? இல்லவே இல்லையே. இப்போ இவங்க போராடுறது படக்குழு தான் போராடுது. விஜய் தரப்புல இருந்து யாருன்னா போராடுறாங்களா அப்படின்னா போராடவே இல்லை. படக்குழு தான், ப்ரொடியூசர் டீம் தான் என்ன பண்றாங்க, போராடுறாங்க. விஜய் தரப்புல இருந்து யாருமே போராடல. ஏன்னா இவர் ஹீரோ, கட்சி தலைவர். இவர் சார்பா யாருன்னா போயிட்டு அப்பீல் பண்ணிருக்கல, இல்ல அரசியல் கட்சி தலைவர் சார்பா போய் அப்பீல் பண்ணிருக்கணும்ல, இல்லையே. ஏன் பண்ணல? எதுக்கு பண்ணல? கேள்விகள் வருதுல. இதுதான் விஜய் செய்யற அரசியல். இன்னைக்கு உயர் நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லிருச்சு, யூஎஸ் சான்றிதழ் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, மறு ஆய்வுக்கு போகணும்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு சொல்லிச்சுல, அதெல்லாம் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் விஜய்க்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லிருச்சு. சொல்லியும் இங்க படம் ரிலீஸ் ஆகாது. ஏன்னா இது மேல்முறையீடுக்கு போகுது. தலைமை நீதிபதி அவருடைய அமர்வுல இது தனி நீதிபதி கொடுத்திருக்க தீர்ப்பு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, மேல் அப்பீலுக்கு போறாங்க. படக்குழு சார்பா என்ன சொல்றாங்கன்னா 11:30 மணிக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் பதிவேற்ற போடும். அதுக்கப்புறம் அது ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மேல் அப்பீலுக்கு போங்கன்றாங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்ல சார். சென்சார் போர்டு என்ன பண்ணிருச்சுன்னா உடனே அடுத்த செகண்ட் நீதிபதி அம்மா தீர்ப்பு வாசிக்கும் போது விஜய்க்கு ஆதரவா வந்துருச்சு, விஜய்க்கு ஏதுவா வந்துருச்சு, உடனே மேல் அப்பீடு அப்படியே போயிட்டே இருக்கான். இன்னைக்கு உயர் நீதிமன்றம், நாளைக்கு உச்ச நீதிமன்றம். இப்ப தலைமை நீதிபதி அவரு விஜய்க்கு ஃபேவராவே தீர்ப்பு கொடுத்தாலும் அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. படத்தை டிலே பண்ணிக்கிட்டே போவாங்க. டிலே பண்ணி போயின்னு இருக்கும் பொழுது தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா விஜய் படம் அரசியல் படங்க, அதனால ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு வேற யாருன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க. போடாமல இருக்க மாட்டாங்க. விஜய ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. இதுக்குதான் விஜய் அவர்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமா என்ன பண்ணிருக்கணும், டைலாக்க யூஸ் பண்ணிருக்கணும். சாட்டை எடுப்பாரா, அரசியல் செய்ய வாங்காடானா கொள்ளையடிக்கிறதுக்கு வரீங்களாடா அப்படின்னு சாட்டை எடுத்து சொல்லிட்டு திரும்பி போற ஐடியா எல்லாம் இல்லவே இல்ல. ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு வரா. இப்ப என்ன பண்ணீங்க, திரும்பி தானே போயிட்டு ஓடி ஒளிஞ்சு பனையூர்ல போய் ஒளிஞ்சு, கரூர்ல எப்படி ஓடி போய் ஒளிஞ்சு பனையூர்ல தங்கி நின்றாரோ, இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, விஜய் ஒரு குரல் கூட கொடுக்கல, வெளியே வரல, போய் என்ன பண்றாரு, பனையூர்ல உட்காந்துருக்காரு. இதுதான் எங்களுடைய கதையே. பனையூர்
கரூர் விவகாரத்துல எப்படி ஓடி போய் ஒளிஞ்சு மத்தவங்கள ஓடி போய் ஒளிஞ்சாங்களோ, ஜனநாயகன் பட விழாவில இவங்க போய் என்ன பண்றாங்க, ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. யாரும் வெளியே வந்து குரல் கொடுக்கல சார். ஆதரவா விஜய்க்கு ஆதரவா யாரும் ஒருத்தர் வந்து குரல் கொடுக்கல, ஒரு கண்டன அறிக்கை விடல. இதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நேர்ந்திருக்கிற கொடுமை. இதனிடையில 12ஆம் தேதி சிபிஐ வழக்கு இருக்கு, வாங்க டெல்லிக்கு வாங்க சார், இங்க வச்சுக்கலாம் சார், பனையூர்ல வச்சுக்கலாம் சார். நான் எல்லாரையும் பனையூர்ல தான் சந்திச்சிருக்கேன். வெள்ள நிவாரண நிதி பனையூர்ல தான் கொடுத்திருக்கேன். தூய்மை பணியாளர்கள் போராட்டு பனையூர்ல தான் வந்து பண்ண. எல்லாரையும் பனையூர் நீங்க வந்துருங்களேன் பனையூர்ல. ஏய் எப்பா வாப்பா, 12ஆம் தேதி டெல்லிக்கு கிளம்பி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டி இருக்கிறாங்க. இப்போ சிபிஐ விவகாரத்தை இவர் பாப்பாரா, ஜனநாயக பட விவகாரத்தை பாப்பாரா, இடையில தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு இவர் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா, என்ன பண்ண போறாரு, மாட்டிக்கிட்டிய பங்கு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வகையா மாட்டிக்கிட்டாரு. எதுல எந்த கேள்வி எப்படி கேட்பாங்க, எதுக்கு எப்படி பதில் சொல்லணும் குழம்புவாரு விஜய் அவர்கள். சிபிஐ விசாரணை எல்லாம் சும்மாவே கிடையாது. பல நிபுணர்கள் எல்லாம் சொல்றாங்க சிபிஐ விசாரணை சும்மாவே உட்கார வைப்பாங்க சார், ஒரு ரூம்ல உட்கார வச்சு அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. சும்மாவே உட்கார வச்சுருவாங்க, வெறுத்து போயிடும், ஏப்பாங்க வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் டார்ச்சர் எல்லாம் கொடுப்பாங்க. அது அந்த மைண்ட் டார்ச்சர்ல நம்ம உண்மையை ஒத்துக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க சிபிஐ விசாரணை சும்மாலாம் இருக்காது, நம்ம படத்துல பாக்குற மாதிரி எல்லாம் இருக்காது. அவங்க எல்லாம் டீசெண்டா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுப்பாங்க. டீசெண்டா என்ன பண்ணுவாங்க, உங்களை அடிக்க மாட்டாங்க, நொறுக்க மாட்டாங்க, எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டாங்க. எப்படி அவங்க விசாரணை இருக்கும் அப்படின்னா நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள விஜய் அவர்கள் மாட்டிக்கிட்டாரு. இந்த பொங்கல் ஜனநாயகன் பொங்கல், விஜய் பொங்கல் அப்படின்னாங்க. விஜய்க்கு பொங்கலே டெல்லியில தான், அது ஒண்ணு இருக்கு. ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாமா ஆகாதா அப்படின்ற ஒரு இது இடையில பராசக்தி வராது, பராசக்தி வராது, பராசக்தி இங்க வராதுன்னு இல்ல, வெளிநாட்டுலதான் வராது, இங்க வரும். அங்க கூட வராது கூட என்ன சொல்றாங்கன்னா, பட விழாவுல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த பராசக்தி போடுறதுனால தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். மத்தபடி வேலை அப்படி இல்ல. இங்க குறித்த நேரத்துல 10ஆம் தேதி பராசக்தி படம் வெளிவருது. என்னென்ன பேச்சு பேசுனீங்க, பராசக்தியா ஜனநாயகனா அப்படி இப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு ஜனநாயகனுக்கு வச்சாங்களா ஆப்பு, பராசக்தி சூப்பரா இட்டு கொடுக்க போகுது அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை. ஆனா இதுக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்ல. இப்ப இவங்க பாஜகவை எதிர்க்க போறாங்களா இல்லையா அப்படின்னா, ஜனநாயகன் பனுடைய கதி என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இருக்குல்ல. இதுல டிக்கெட்டை பிளாக்ல வாங்கி இருக்கிற ரசிகர்கள் என்ன பண்ண போறாங்க, புலம்புறாங்க, எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனநாயகன் படம் உயர் நீதிமன்றம் விஜய்க்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் ஜனநாயகன் படம் வெளிவரதுக்கு காலதாமதமாகும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.